ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்பொழுது அக்டோபர் மாத பலாபலன்களை சொல்ல இருக்கிறோம். நாம் இப்பொழுது விருச்சிக ராசிக்கு ஐப்பசி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஐப்பசி மாதம் என்பது 17/10/2020 இலிருந்து 15/11/2020 வரை. ஐப்பசி 15ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. ஐப்பசி 29 அமாவாசை திதி வருகிறது. நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரக நிலைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறார், புத பகவான் கன்னியில் இருக்கிறார், துலாத்தில் சூரியன் இருக்கிறார், கேது பகவான் விருச்சிகத்தில் இருக்கிறார், குருவும் சனியும் தனுசுவில் இருக்கிறார்கள். இது கிரகங்களுடைய நிலைகள். இப்போ இந்த 30 நாளும் கிரகங்கள் மாறுபடும் இல்லையா? அப்போது இந்த கிரகங்கள் ஐப்பசி 7ஆம் தேதி மாலை சிம்மத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் கன்னிக்கு இடம் மாறுகிறார். ஐப்பசி 10ஆம் தேதி காலை மேஷத்தில் இருக்கும் செவ்வாய் பகவான் மீனத்திற்கு சென்று விடுகிறார். ஐப்பசி 19ஆம் தேதி கன்னியில் இருக்கும் புத பகவான் துலாத்திற்கு வந்து விடுகிறார். ஐப்பசி 30ஆம் தேதி அதாவது நவம்பர் 15ஆம் தேதி குரு பகவான் தனுசுவில் இருந்து மகரத்திற்கு சென்று விடுகிறார். இது கிரகங்களுடைய நிலைகள். செவ்வாய் பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரகதியில் தான் இருக்கிறார். ஒரு கிரகம் வக்ரகதியில் இருந்தால் அது முழு பலனை தராது. அது நல்ல இடத்துல இருந்தாலும் தராது, சுபஸ்தானத்தில் இருந்தாலும். இப்போ இந்த கிரக நிலைகள் விருச்சிக ராசிக்கு என்ன பலாபலன்களை தர இருக்கிறது என்பதை நாம் சற்று விரிவாக பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் எதையுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள். ஆனால் கேது பகவான் இப்பொழுது ராசியில் அமர்ந்திருக்கிறார். இப்போ அதனால் என்னாச்சுன்னா அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு சலனம், அதாவது சுறுசுறுப்பில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். ஏதாவது செய்யணுன்னா தடாலடியாக இறங்கி செய்வாங்க. இப்போது அதெல்லாம் அது மாதிரி செய்யாமல் யோசனை பண்ணுவீங்க, செய்யலாமா செய்ய. ஏன்னா ஞானக்காரகன் இல்லையா கேது பகவான், செய்யலாமா, செஞ்சால் சரிப்பட்டு வருமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலேயே டைமை கடத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் எது செய்தாலும் நீங்கள் இப்பொழுது சரியாகவே செய்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ராசியில் கேது இருக்கார் அப்படின்னா 7ல் ராகு கண்டிப்பாக இருப்பார். 180 டிகிரி தானே அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்பொழுது என்ன ஒரு பலன் அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. சரி, 2ஆம் இடத்தை பார்ப்போம். 2ஆம் இடத்துல குருவும் சனியும் இருக்கிறார். பண வரவு, பொருள் வரவு இந்த மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகவும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் குடும்பத்தில் கண்டிப்பாக ஏற்படும். விருந்தினர்களுடைய வருகை கண்டிப்பாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதோடு மட்டுமல்லாமல் படிக்கும் மாணவ மாணவியர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீங்கள் பணிபுரியும் இடத்திலோ அல்லது நட்பு வட்டாரத்திலோ சமூகத்திலோ உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை இல்லத்தில்
நடத்துவார்கள். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம் இது. மூன்றாம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆதலால் இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் செயல்படும் அன்பர்கள், அதாவது பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், அதன் நாட்டியம் அதாவது டான்ஸ் ஆடுறவங்க, டான்ஸ் மாஸ்டர், இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் கொஞ்சம் பண வருவாயை அதிகமாக ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக இது அமைகிறது. சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் எடுக்கும் காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கலாம். இந்த கிரகங்கள் சனி பகவான் உத்தரவாதம் கொடுக்குது. உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி பார்த்துடுறார். தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவ செலவு வைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. அசையும் அசையா சொத்துக்களால் செலவினங்கள் ஏற்படும். அதாவது வீடுன்னு கடைகள் இருந்தால் ஏதாவது எலக்ட்ரிசிட்டி ஒயர் போயிடுச்சு, அதை மாற்றணும், பிளம்பிங் ஒர்க் பார்க்கணும், பேஸ்டிங் பண்ணணும், அதாவது அந்த பூச்சி வேலை செய்யணும், கலரிங் பண்ணணும், மொசைக் டைல்ஸ் போயிடுச்சு, அதை இடிச்சிட்டு வேறு போடணும், வண்டிகள் பாதியிலேயே நின்று போய் அது மக்கர் பண்ணணும், அதுக்கு பழுது பார்க்கணும், அதுக்கு செலவு, இப்படியா ஏகப்பட்ட செலவு இந்த மாதம். அதனால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு. அதனால் பிபி சுகர் எகரக்கூடிய ஒரு நிலை தான், உங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடிய நிலை தான். அதனால் ஜாக்கிரதையாக பார்த்து நடத்துங்க. இப்போ 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். 6க்குடையவன் 5இல் இருக்கிறார். உங்களுக்கு ராசி அதிபதியே செவ்வாய் தான். அவன் போய் 5இல் இருக்கான்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளை செல்வங்களால், அதாவது மகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாரம். வக்கரம் பெற்றிருக்கார் செவ்வாய். இருந்தாலும் அவர் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. குருவனுடைய வீட்டில் இருக்கார். அதனால் பிள்ளை செல்வங்களால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 6ஆம் வீட்டை குரு பார்க்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு கடன் சுமை படிப்படியாக குறையும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் நன்றாக பணிபுரிவார்கள். நீங்கள் சொந்த தொழில் புரிபவர்களாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் பணியாளர்கள் நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக கிடைப்பார்கள். ஏதாவது கோர்ட்டில் கேஸ் ஏதாவது உங்களுக்கு நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். பார்ட்னர்ஷிப், அதாவது சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு நிலை, மோதல்கள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். நீங்கள் நிலைமையை சமாளித்து சூதனமாக நடந்து கொள்ள வேண்டும். இப்போது 8ஆம் வீட்டை குரு பார்க்குறார். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம். அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியோ நீங்கள், அதாவது அவர்கள் பணிபுரியும் இடத்தில் பணி உயர்வு, அதாவது ஊதிய உயர்வு, பணி உயர்வு, டிரான்ஸ்ஃபர், அதாவது பணியிட மாற்றம் போன்றவற்றெல்லாம் கிடைச்சி ரொம்ப சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் நீங்களும் சந்தோஷம் அடைவீர்கள். ஒரு சிலருக்கு வாரிசு இல்லாதவர்களுக்கு உங்களை அவர்கள் உங்களுடைய தூரத்து உறவினர்கள் வாரிசாக தேர்ந்தெடுத்து அவர்களுடைய சொத்து பத்து உங்கள் பெயரில் எழுதி வைக்கவோ அல்லது அவருடைய ரொக்கத்தொகையை உங்கள் வங்கி கணக்குக்கு மாற்றவோ, நகை நட்டுக்கள், பொருளாதாரம் போன்றவை உங்களுக்கு உங்கள் தரக்கூடிய ஒரு நிலையும், திடீர் பணவரவு, யோகம், அதிர்ஷ்டம் இந்த மாதத்தில் இருக்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இப்போது 10ஆம் வீட்டை குரு பார்க்குறார். 10ஆம் வீட்டை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கூட கிடைக்க வாய்ப்புகள் நிறைய உண்டு. வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைத்து சந்தோஷம் அடைவீர்கள். ஒரு சிலருக்கு ரொம்ப லாங்கில் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, இப்போ பக்கத்தில் வீட்டுக்கு அருகாமையில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து சௌகரியமாக இருப்பீங்க.
சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது வங்கியின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை அபிவிருத்தி செய்து இன்னும் பொருளாதார மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு நீச்சம் ஆயிட்டார். இருந்தாலும் 10ஆம் வீட்டை உங்களுக்கு குரு பார்ப்பதால் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது அமைகிறது. 11ஆம் இடம், 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கிறார், சனி பார்க்குறார். அதனால் தாய்மாமன் உறவு பிரச்சனையில் முடியும். சுக்கிரன் அப்படின்னும்போது அவர் 23 நாள் இருக்கிறார். கணவன் மனைவி அதாவது உறவில் கூட சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை, அதாவது சந்தோஷமாக இருக்க முடியாத ஒரு சூழல் கணவன் மனைவி வரும். இப்போ 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார். 10ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறார். அதனால் ஒரு நீச்சமாயிட்டார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த மாதத்தில் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது அமைகிறது. ராசியில் கேது பகவான் இருப்பதால் ஆன்மீகம் உங்களுக்கு அதிகமாக சிந்தனை, ஆன்மீக சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைகிறது. அதனால் நீங்கள் ஆன்மீக சுற்றுலாவோ அல்லது தீர்த்த யாத்திரை சென்று வரவோ கூட நீங்கள் முயற்சி செய்வீர்கள், அது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு ஐப்பசி 19, ஐப்பசி 20, 21 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வருகிறது. இந்த தேதிகளில் நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இல்லைன்னா போகிற இடத்துல ரொம்ப டென்ஷனு, பஸ்ஸு கிடைக்காது, ட்ரெயின் வழியில் நின்று போயிடும், ஏதாவது ஒரு டிஸ்பியூட். அதனால் அந்த காலத்தில் நீங்கள் பிரயாணம் கூட பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக அமைய நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், கணபதியை வணங்குங்கள், துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைத்து சந்தோஷமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.